கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முந்திரி பல விவசாயிகள் உள்ளிட்டோரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து குறைகளை கேட்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை ஒட்டி இன்று கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முத்தாண்டி பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கு அமைக்கப்பட்ட மேடையில் ஏறி உரையாற்றி எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு இரட்டை இலட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும், திருமண உதவி திட்டம், அம்மா மினி கிளினிக் உள்ளிட்டவை கிராமப்புற மக்களுக்கு மிக உதவிகரமான திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டது. வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் உழைப்பதுடன் விவசாயி, நானும் ஒரு விவசாயி தான் என்று பல விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயி பணி கடினமான பணி என குறிப்பிட்டு அவர் அதிமுக ஆட்சியில் கிராமப்புற மக்களுக்கு இன்னும் சிறப்பான திட்டங்களை அமைக்கும் என தெரிவித்தார். அதன் பிறகு கடலூர் மாவட்டம் நெய்வேலி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கெஸ்ட் ஹவுஸ் நெய்வேலி கெஸ்ட் ஹவுஸில் ஏரி நீர் பாசன தலைவர்களை சந்திக்கிறார். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் முந்திரி விவசாயிகளையும் பல விவசாயிகள், முந்திரி ஏற்றுமதியாளர்கள், ஏரி பாசன நீர் தலைவர்கள் மற்றும் தனியார் பள்ளி உரிமையாளர்கள் கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது நேரடி காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.